டேய் ராஜா, அண்ணா இவனை தண்டவாளத்துல தூக்கி போடு. ராஜா அண்ணா ராஜா வந்து வண்டி எடு. சங்கர் வா. சுவாமி எங்க எதுக்கு? முதுகுல குத்துற துரோகி பாஸ்கருக்கு நெஞ்சில குத்துறது எப்படின்னு காமிப்போம். அவன் என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டான். அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் கண்டிப்பா பணமாகணும். பணமாவா சாமி? போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி அவளை தன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சங்க இருப்போம். நான் அண்ணனா தான் யோசிச்சேன். நீ எல்லாமுமா இருந்து யோசிச்சிருக்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு அண்ணனா நான் முதல்ல செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்திட்டேன். சுவாமி அவசரமா எதுக்கு நாடார் வீட்டுக்கு வந்துரு? நந்தினி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம் தான். நந்தினிக்கு கல்யாணமா? யார் கூட? நாடார் பையனோட. இந்த விஷயத்தை ஏன் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லல? சக்திவேல் மேட்டருக்கு அப்புறம் வீட்டுல எந்த விஷயத்தை பத்தி பேசணும்னாலும் எல்லார் மேலேயும் சந்தேகமா இருக்கு. போலாம் வா. சாமி, உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வரானா, அந்த மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு மருமகளா வரான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். முதல்ல உன் பையனுக்கு இஷ்டமா இல்லையான்னு கேளு. வெக்கப்படுறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் தான் நந்தினியை பார்த்திருக்கா. பார்த்தப்பவே அப்பா எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்க கல்யாணத்தை பத்தி சாமி கிட்ட பேசுங்கன்னு அன்னையிலேருந்தே உசுர வாங்கிட்டு இருந்தா. சரி நேரம் வரப்ப பேசிக்கலாமே விட்ட. இப்ப பாரு நீயே கூப்பிட்டு பேசுற. சுவாமி இவருக்கு இஷ்டமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம நந்தினியோட விருப்பத்தை கேட்கலையே. அவ என்னோட தங்கச்சி. என் இஷ்டம் தான் அவ இஷ்டம். நந்தினி விஷயத்துல இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. அவளும் ஹாப்பியா தான் இருக்கா. இதுவும் அப்படித்தான். நீ சொல்றது சரிதான் ஐயா. ஆனா சங்கர்னா உனக்கு ரொம்ப உசுராச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோ. நான் தப்பான முடிவெடுக்கும் போது இவன் தட்டி கேட்பான். சரியான முடிவெடுத்தா தட்டி கொடுப்பான். அதோட என் தங்கச்சி போறது புகுந்த வீட்டுக்கு இல்ல, பிறந்த வீட்டுல இருந்து வளர்ந்த வீட்டுக்கு தான். இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அப்ப நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் குறிச்சிருவோம். செய்யறதே நல்ல விஷயமா இருக்கும்போது எதுக்கு நேரங்காலம் எல்லாம் பாத்துக்கிட்டு? நாளைக்கே நிச்சயதார்த்தம். நந்தினி, அம்மா நந்தினி. அண்ணா என்னண்ணா? என்னண்ணா அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ணி கொடுக்கிற சந்தோஷத்தை விட கூட பிறந்தவளை பிரியற துக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லம்மா. ஏன்னா நாளைக்கு நீ கல்யாணமாக்கி போனாலும் 3 நாள் இங்க இருந்தா 3 மாசம் உன் கூட இருப்ப. நாடார் பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கம்மா. அதனடையா இவ்வளவு பெரிய விஷயத்த நாத சொல்ற மாதிரி நைஸா சொல்றீங்க. கெட்டி மேல மாதிரி கெட்டியா சொல்ல வேண்டாம். சின்னமா உங்களுக்கு சீக்கிரமாவே டும் 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 டும். செல்லம்மா, நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஏற்பாடெல்லாம் அமக்களமா இருக்கணும். ஆசைப்படுங்க. என்னம்மா யோசிக்கிற? இந்த அண்ணனை பிரிய போறமேனு கவலையா இருக்கா? நான் காதலிக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது? நந்தினி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. உனக்கு தைரியம் இருக்கா? சரி, என் அண்ணன் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்ற மாதிரி செஞ்சுறேன். யார் கூட பேசிட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்ல. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? இந்த கேள்வியை என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்பவே உன் காதல மறந்துரு. மறந்து போணுமா? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல அண்ணன் கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் என் லவ் பண்ற அண்ணன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கியிருப்பேன். நீ சொன்னாலும் சொல்லாம போனாலும் நீ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாப்பிளையை என்னால கட்டிக்க முடியாது. இங்க பாரு, முத தடவை உங்க அண்ணன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்காம உன் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்காருன்னா உன் வாழ்க்கையை பத்தி எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அந்த கடவுளை நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. அது தெரிஞ்சதுனாலதான் என் மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
நந்தினி, ஓடி போனுங்கிற முடிவை நீ எடுத்ததுக்கு அப்புறம் சுவாமியோட மான மரியாதையை காப்பாத்தணுங்கிற முடிவை நானும் எடுத்ததாகணும். சங்கர், பிரிய வச்சு பிரிஞ்சு போன நரகவான காதலு கம்மியா இருக்கிறவனே, இப்ப அதனால என் அண்ணன் சொல்லி என் காதல பெருக்கி போறியா? ஐ லவ் யூனா 3 வார்த்தை இல்ல, 3 முடிச்சு. அது என் மனசுல எப்பவும் விழுந்துருச்சு. விருப்பம் இல்லாத இடத்துல வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நரகம். இது நாள் வரைக்கும் நான் வேண்டாம்னாலும் நீ காப்பாத்தின. இப்ப நானே உன்கிட்ட கேக்குறேன், என் காதல காப்பாத்து சங்கர். நீ ஒத்துக்கலன்னா என் காதல சாகடிக்க முடியாது. ஆனா நிச்சயமா நான் செத்து போயிடுவேன். நந்தினி, பகையாளிங்க வெட்டிட்டு சாகுற மாதிரி காதல் கை கூடலன்னு காதலிச்சவங்க செத்து போயிட்டா அப்புறம் அந்த பகைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். காதலிக்கிறவங்க வாழ்ந்து காட்டணும், காதல ஜெயிச்சு காட்டணும். டேய் கிருஷ்ணசாமி. வாட் டாட்? ஐயோ, கேட்கறதுக்கே கன்றாவியா இருக்கா. சொல்லுங்கப்பா. இது சந்தோஷமா இருக்கு. டேய், இது அமெரிக்கா இல்ல. நீ ஆய் ஓயினா அந்த சாமிக்கு பிடிக்காது. தமிழ்ல அழகா வணக்கோட சொல்லு. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம் போல இருக்கு. என்னடா முகரையில ரத்தமா இருக்கு? சாமி சங்கர் எங்க? பேசி தொலைடா நாதாரி. சுவாமி, என்னாச்சுடா? சீக்கிரம் ஆவுடா. செல்லம்மா, என்ன சாமி? என் தங்கச்சிக்காக ராஜஸ்தான்ல இருந்து ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். எவ்வளவு இருக்கு சாமி? என் மனசளவு இருக்கும். சுவாமி, கல்யாணம் சொன்னதுல இருந்து சின்னம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சே இருந்துட்டால, இப்போ என்ன பிரிய போறத நினைச்சு அடறாளோ என்னவோ. போய் என் தங்கச்சியை வர சொல்லு. அம்மா, சின்னம்மா. சாமி, என்ற சாமி. சின்னம்மா ரூம்ல இல்ல. இந்த லெட்டர் தான் சாமி இருந்தது. அண்ணா, என் கல்யாண விஷயத்துல உனக்கே தெரியாம நீ முறையா தப்பு பண்ணிட்ட. நம்ம மனசுக்கு தப்புன்னு படுறத 1000 பேர் சொன்னாலும் செய்யக்கூடாது, சரின்னு படுறத யார் தடுத்தாலும் செய்யணும்னு நீதான் அடிக்கடி சொல்வ. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அது வேற யாரும் கிடையாது, உனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கர். கவலைப்படுற? உனக்கும் எனக்கும் போனது மானம்தான். ஆனா சாமிக்கு உசிரே போச்சு. அவன் தூக்கிட்டு போனது என் வீட்டுக்கு வர போற மருமகளை. அவனை கட்ட துண்டமா விட்டுட்டு நந்தினியை கூட்டிட்டு வாங்க, யாரைய கூட்டிட்டு போகடா. நாடார், உனக்கும் உன் பிள்ளைக்கும் வாக்கு கொடுத்து தப்புனதுனா அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அனுபவிக்கிறேன். அந்த சங்கர் தப்பு பண்ணிட்டு போயிட்டா, அந்த தப்பு ஓ மேல போட்டுக்கிறியா சாமி? நீ அந்த பையில நம்பின, அவன் தங்கச்சி கிட்ட காதல் கன்றாவின்னு நம்ப வச்சு இழுத்துட்டு போயிட்டா. எனக்கு ஒண்ணுன்னா உயிரையே கொடுக்கிறவன் நான் அவமானப்படுற மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ நம்பிக்கைக்குதான் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்ற. அந்த குருட்டு பைய பாவான்னு பக்கத்துல வச்சா கும்பேரிச்சால.
அதே மாதிரி குப்பை தொட்டில இருந்த சங்கர் துரோகம் பண்ண மாட்டான்னு எதை வச்சு சொல்றேன்? அந்த நம்பிக்கை துரோகிய நான் நம்பவே மாட்டேன். நீ எதுக்கு வீணா உணர்ச்சி வச்சப்படுற? அவர் பேசுறத பார்த்தா சங்கர் திரும்பி வந்த உடனே கிராண்டா ரிசப்ஷன் வச்சு நம்மள சீஃப் கெஸ்ட கூப்பிட்டு நம்ம கையிலே பொக்கே கொடுக்க வச்சிருவாரு போல இருக்கு. நாடாரு, நீ சொன்ன மாதிரி அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தா அவனை வெட்டி போட்டுட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து உன் மருமகளாக்குறேன். நான் அப்படி பண்ணாம போனா இந்த சுவாமிநாதனோட தலை உன் காலடியில விழுந்து கிடக்கும். சங்கர், ஃபர்ஸ்ட் எனக்காக என் அண்ணனுக்கு பிடிக்காத வேலையை செய்றியே, உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? நீ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க அண்ணன் 4 நாள் தான் வருத்தப்படுவாரு. ஆனா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவர் உயிரடியா இருக்க மாட்டார். உன் லவர் மாயவரம் நந்தி கோயில இருக்கானா? வருவானா? அது வந்துருவான். ஒருவேளை அவன் நமக்கு முன்னாடி வந்திருந்தா மேரேஜுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. சங்கர், சிக்னல் இல்ல. ட்ரை பண்ணிட்டே இரு. சங்கர், பசிக்குது. நீ இறங்க வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு எது பிடிக்குமோ அதான் சாப்பிட போறவன் நீ, நான் இல்ல. நானும் அதை தான் சொல்றேன். நீ என்ன சாப்பிட போறியோ அதை எனக்கும் வாங்கிட்டு வா. சார் தான் எவ்வளவு ஒருத்தன் லவ் பண்றான் பார், அவனுக்கு கோயில் கட்டணும். லவ்? நான் லவ் பண்றேன். லவ்? நீ லவ் பண்ற? மீட் பண்றதெல்லாம் சரி, ஆனா நீங்க மீட் பண்ணும்போதெல்லாம் 2 பேருக்குள்ள ஃபைட்ஸ். அப்புறம் அந்த ஃபைட்ஸ்ல இருந்து லவ் எப்ப பிறந்துச்சு? எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்ல முடியல. நானும் அவனை எவ்வளவு உயிரை லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பச்சை பிள்ளையா இருக்கும்போது வீதியில வீசிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல எனக்கு கோபம் இல்லை. அவங்கள பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு எங்க அம்மா ஏமாந்ததுக்கும் இப்ப நான் அனாதையானதுக்கும் காதல் தான் காரணம். நம்மள வெறுத்தவங்க மேலயும் நமக்கு துரோகம் செஞ்சவங்க மேலயும் அன்பு வைக்கணும்னா சாதாரண மனசு இருந்தா பத்தாது, உயர்வான மனசு இருக்கணும். அது சங்கர் கிட்ட இருக்கு. லவ்ங்கிறது யாருக்கு வேணாலும் ஒரு நிமிஷத்துல பிறந்துரும். ஆனா அது லவ்னு தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். காதல்னா தெரியாதவங்க கிட்ட காதலை பத்தி புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த விஷயத்துல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் காதலிக்கிற விஷயத்தை அவங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டாரு. சங்கர் வீட்ல இருக்கிற வரைக்கும் அவன் சாமியை பத்தி நினைப்பானே தவிர உன் லவ் பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டான். சங்கர் உன்னை பத்தி நினைக்கணும்னா நீ அவனை முதல்ல வெளியே கூட்டு போ. நீ எப்படி கூட்டு போவன்ல எனக்கு தெரியாது, ஆனா அவன் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதுங்கிறத மட்டும் அவனுக்கு புரியவே. அப்ப மட்டும் ஒத்துப்பானு எப்படி நம்புறது? கண்டிப்பா ஒத்துக்குவான்ப்பா. உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ண சம்மந்தத்தை நீ வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட போறேன்னா அவனை நீ எவ்வளவு லவ் பண்றங்கிற விஷயத்த அவன் நல்லா புரிஞ்சுக்குவான். காதல் ரொம்ப உயர்வானது. அது நம்பினவங்களை கண்டிப்பா வாழ வைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். அண்ணே, சங்கர் மொபைலுக்கு ரிங்கு போகுது. அவன் ஏன் போன் எடுக்கிறான்? உன்கிட்ட பேச தைரியம் இல்லாம லைனை கட் பண்ணிருப்பான். டேய் ராஜா, அண்ணா காலேஜுக்கு போய் நந்தினி எங்க போயிருக்கான்னு என்கொயரி பண்ணு. ஓகேண்ணா. நந்தினி எங்க எனக்கு போயிருக்கா? ஒண்ணு தெரியும். நந்தினி எங்க? இருக்கு. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். அப்போ அவங்க திருநெல்வேலிக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. திருநெல்வேலிக்கு போன் பண்ணி நம்ம சாகுல கூப்பிட்டு. ஓகேண்ணா. ஹலோ சாகுல், நந்தினியும் சங்கரும் உங்க ஏரியா பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி விஷயத்துல அவன் பண்றது தப்புன்னு நான் சொன்னதா அவங்கிட்ட சொல்லு. அவனை ஒரு தடவை என்கிட்ட போன் பண்ணி பேச சொல்லு. ஓகே அண்ணா. சங்கரும் நந்தினியும் எங்கிட்ட எங்களே போறாங்க. ஹலோ,
அண்ணாச்சி 6-3 சுந்தர பேசுறேன் அண்ணாச்சி. அந்த சங்கர் பையன் சாமியோட தங்கச்சி கூட்டிக்கிட்டு நந்தி கோயில் பக்கமா போயிட்டு இருக்கான் அண்ணாச்சி. சஃபாரி தண்ணிலையா ஓடுது? நான் இது வரைக்கும் பெட்ரோல் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற, பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, பார்த்தாலும் மதிக்க மாட்டேங்கிற. உனக்கு லவ் மேல வெறுப்பா இல்ல சிரிப்புனா வெறுப்பா? இப்ப ஒண்ணு நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு. நந்தினி, என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குன்னா எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? நான் லவ் பண்றது தப்புன்னு தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படிப்பட்ட லவ்வுக்காக நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மனசை வேதனைப்படுத்துறது தான் தப்பு. என் உயிருக்கு உயிரான என் அண்ணனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா என் காதல் எவ்வளவு உயர்வுன்னு நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்காக புள்ள, தம்பிக்காக அண்ணன், நண்பனுக்காக நண்பன்னு ஒருத்தருக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு உலக சரித்திரத்திலே கிடையாது. ஆனா காதலுக்காக செத்து போன லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, சலீம் அனார்கலை பத்தி எல்லாம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதான் காதலுக்குள்ள பெருமை.